ஏமாடி பியாத்தி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரோமாமா. ஆரம்பிச்சிடலாம் பாட்டி. ஏமையா கொள்ளு பேத்தி எங்க? பியார் வைக்க நேரம் ஆயிட்டுல. தூக்கிட்டு வா, 11 மணி ஆயிடுச்சு. பாட்டி அவ தூங்கிட்டு இருக்க பாட்டி, கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கிட்டு வரட்டுமா? இல்லம்மா நேரம் ஆயிட்டுல. 11 மணிக்குன்னு சொன்னேனால எல்லாரும் வந்துட்டாமா. தூக்கிட்டு வா, பியார வச்சிருவோம். இல்ல பாட்டி, தூங்கிட்டு இருக்கால, எப்படி தூக்கிட்டு வரேன்னு யோசிச்சேன். அதெல்லாம் நீ தூக்கிட்டு வாமா, கொள்ளு பேத்தி முழிச்சிருவா. சரி பாட்டி, எல்லாரும் வந்துட்டாவல? வந்துட்டாமா, அதான் சொன்னேல. இல்ல பாட்டி, எங்க ஊர்ல இருந்து வந்தவள அவியெல்லாம் வந்துட்டாவல? அவியலெல்லாம் சீக்கிரமா கிளம்புங்கன்னு ஓனர்ட்ட சொல்லி சொன்னேன் காலையிலே. ஓனர் போய் எல்லாத்தையும் சொல்லி கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டா. அவ்வளவு வேற அங்கதான் நிக்காவே. அப்படியே பாட்டி, ஓனர்ட்ட சொல்லி விட்டீங்களோ? நான் தான் இனி போய் கூடலாமான்னு பாத்துட்டு இருந்தேன். இனி போய் நீ கூட்டி எப்ப கிளம்பி வருவாவே? நான் காலையில எல்லாத்தையும் சொல்லிட்டேமா, அவளை போய் கூட்டிட்டு வந்துட்டா பாத்துக்க. சரி பாட்டி, சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டா? அதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்குமா, 12 மணிக்கு சாப்பாடு வச்சிடலாம். பாட்டி, சாப்பாடு ரெடி ஆனா சரிதான். உங்க பேருங்க? நானும் அப்பத்துல இருந்து தேடுறேன், ஆளவே காணோம். அவன் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்ப பேர் வைக்க இடத்துல நின்னானே. அப்படியே பாட்டி, வேற சட்டம் மாத்த சொல்லலான்னு பார்த்தேன். அதெல்லாம் போட்டுட்டு சட்டையே நல்லதாமா இருக்கு. இல்ல பாட்டி, வேலை பார்த்து இருந்தாருன்னு சொன்னீல்ல, அழுக்கா இருக்குமோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆட்களை தானே வேலை ஆவிட்டு நின்னா. அதெல்லாம் நல்லதா இருக்கு சட்டை துணி எல்லாம். நீ ஏன் கொள்ளு பேத்தி தூக்கிட்டு வந்தீனா, பேர வச்சிடலாம். 12 மணிக்கு சோறு வைக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி பாட்டி, போங்க, தான் வந்துறியே. குழந்தாய், பாப்பா பொழுதுதான் சினுங்குகிறாள். பச்சைக்கிளி பாப்பா முழிச்சிட்டாளோ? இல்லை குழந்தாய், நெளித்து கொண்டே படுத்திருக்கிறாள், முழிக்க போகிறாள். ஏமா பேத்தி அதான் முழிக்காமல, போய் தூக்கிட்டு வாமா. சரி பாட்டி, இந்த போறேன். பச்சைக்கிளி, அந்த புது சட்டை எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துட்டு வா, பாப்பாக்கு போட்டுருவோம். எது குழந்தாய்? அந்த புசு புசு என்று ஒரு கவுன் எடுத்தியே அதுவா? இல்ல, அந்த கட்டில் மேல ஒரு பாவாடை சட்டை எடுத்து வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துட்டு வா, பாப்பாக்கு அதை போட்டு எடுத்துட்டு போவோம். சரி குழந்தாய். லட்டு குட்டிக்கு பாவாடை சட்டையா? எம்மாடி பேத்தி, பிள்ளைக்கு பேர வச்சிடலாமா? வச்சிடலாம் பாட்டி. பாட்டி, அதுக்கு தானே எல்லாரும் கூடி வந்து நிற்கும். பேர் வைப்பதற்கு முன்பு ஒரு பாட்டு கச்சேரியை வைத்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று என்னோட கருத்து. ஏனென்றால் பேர் வைத்தவுடன் அவரவர் இல்லத்துக்கு சென்று விடுவார்கள். அதனால் பேர் வைப்பதற்கு முன்பே நாம் ஒரு கச்சேரி வைத்து விடலாமா? என்னால சொல்லியா கச்சேரியா? கச்சேரி இருக்குன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் 10 மணிக்கே வர சொல்லி இருக்கலாமே. 11 மணிக்கு பேர் வச்சிருவோம், 12 மணிக்கு சோறு வச்சிருவோம்ல சொன்னேன். அதனால பேரை வச்சு முடிச்ச உடனே உட்கார்ந்து கச்சேரி வைங்க. பந்தி ஒரு பக்கம் நடக்கட்டும், ஏன்னா ஊர்காரவியெல்லாம் வந்திருக்காவல, அவங்க சீக்கிரமா சோறு வைப்பான்னு நினைச்சிட்டு இருக்காவ. நீங்களும் மெதுவா கச்சேரியை வச்சுக்கிடுங்க. சரி பாட்டிமா, பொழுது முதலில் பேரை வைங்கள். பேர் வைக்கணும்னா முதல்ல என்ன பேர்னு எங்கள்கிட்ட சொல்லணும். இது வரைக்கும் எந்த பேர் வைக்க போறான்னு எங்களுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. ஏன் என் மவனுக்கு கூட சொன்னாலான்னு தெரியல. பிள்ளைக்கு என்னதான் பேர் வைக்க போறா சொல்லா? ஏம்மா, எனக்கு தெரியுமா. மாணிக்கம், உங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? இல்ல நீங்களும் தான் பேரை முதல்ல காதுல சொன்னா நல்லா இருக்குமா? பெரியவி இவ்வளவு பேரு நிக்காவ, எங்கள யார்கிட்டயா சொன்னாதானே நாங்க பிள்ளை காதுல சொல்ல முடியும். ஏத்தே, உங்க காதல சொல்லல, நான் யாருக்குனே பாட்டி காதல சொல்லியாச்சு. இனி பாட்டி பாப்பா காதல சொல்லுவாவே, அப்ப கேட்டுக்கிடுங்க. என்னது, எங்க அத்தைக்கு தெரியுமா? ஆமா ரசத்தி, எனக்கு தெரியும். என் பேத்தி என்கிட்ட பேரை சொல்லாம இருப்பாளா? ஆதர பாட்டி, பாட்டிட்ட சொல்லாம இருப்பாளா? என்ன பேர் பாட்டி? எல்லாம் ஓனரு காதல சொல்லும்போது கேட்டுக்க. இந்த பேரா? பேர் ரொம்ப நீளமா இருக்கே பாட்டி. ஓனர், அது பேர் இல்ல ஓனர், பேரை என்பதை பாட்டி காதல சொல்லுவாவே. அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுங்க என் பிள்ளைக்கு என்ன பேருன்னு. ஏன் இப்பவே எல்லாத்தையும் சொன்னாச்சுன்னா பேர் கெட்டு போயிருமா? ஆமா ஓனர், பேரும் கேட்டு ஊரம் கேட்டு போயிரும். ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, நீங்க பிள்ளை காதல பேர சொல்லுங்க பாட்டி. ஒருத்தரா நீங்க சொல்லியதை கேட்டு பிள்ளை காதல சொல்லட்டும். சரில ஓனரு, நான் சொல்லி. ஏங்க தோராப்பா, நீங்க முதல்ல நம்ம கொள்ளு பேத்திக்கு பேர வைக்கிறீங்களா? நான் ரெண்டாவது சொல்லியனே. பார்வதி, நீயே சொல்லுமா. இல்ல தோராப்பா, நம்ம வீட்டு வாரிசு வந்திருக்கு. நீங்க முதல்ல பேர சொன்னா நல்லா இருக்கும். நீங்களே முதல்ல நம்ம கொள்ளு பேத்தி காதல பேர சொல்லுங்களா. ரெண்டாவது நான் சொல்லி அதுக்கு ஒரு தவப்பன தாயம் சொல்லுவாவே. சரி பார்வதி. பிள்ளை காதல பேர சொல்ல போறேன்னு தாத்தா காதல போய் பேர சொல்லிட்டு இருக்கு கிழவி. ஆமா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அந்த பிள்ளைக்கா இல்ல இவருக்கா? நல்ல பேரு பார்வதி, இதோ பிள்ளை காதல சொல்லி. சரிங்க, முதல்ல சொல்லுங்க. என்ன பேர்னு கேட்டுருவோம். பார்வதி, பார்வதி, பார்வதி.
தாத்தா என்ன சொல்லியாரு? ஒண்ணுமே காதல் கேட்கலையே. என் தங்கம் நல்லா இருக்கணும். பார்வதி, அந்த செயின் எடுமா, பிள்ளைக்கு போட்டுருவோம். இருங்க தரப்பா, எடுத்து தாரேன். தாத்தா என்ன பேர் சொல்லிருப்பாரு? ஒண்ணுமே காதல விளையிலையே. பாட்டிக்கிட்ட கேப்பமா வேண்டாமா? பாட்டி என்னல ஓனரு? தாத்தா பேர் சொன்னது கேட்கவே இல்ல பாட்டி. ஓனர், பேர் வைக்க ஃபங்க்ஷன் என் பிள்ளைக்கா உங்களுக்கா? பிள்ளை காதல தானே சொன்னவ, அவளுக்கு கேட்ட போதும் ஓனர். உங்க காதல சொன்னா தானே உங்களுக்கு கேட்கும். ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு உன் கூட வச்சுக்க. பேர் எப்ப பிள்ளை பேர் என்னன்னு தெரியாம தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டி பேர் வச்சோன்னே என்ன போய் பேர் சொல்லுமான்னு சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்? பிள்ளை காதல போய் உன் பேர் தெரியாதுன்னு சொல்ல முடியும்? உங்க காதலையும் கேட்க மாதிரி சொல்லுவோம் ஓனர். அப்ப சொல்லுங்க போதும். எப்பதான் கேட்கும்? இப்பயே சொல்ல வேண்டியதானே காதல விழுகிற மாதிரி பலாருன்னு. ஓனர், ஆள் நிக்க ஓனர், அதனால பலாருன்னு சொல்ல முடியாது. என்ன பாட்டி? நான் இப்ப என் கொள்ளு பேத்தி காதல சொல்லுவேன், அப்ப உனக்கு கேட்கும். சொல்லுங்கம்மா, நல்லா சத்தமா சொல்லுங்க. என்னாண்டியும் என்ன பேருன்னு என் பொண்ணு சொல்லவே இல்ல. என்கிட்ட மட்டும் உங்க மாவ பேர சொன்னாலக்கா. சந்தியம்மா, என்னாண்டியும் சொல்லலன்னமா சொல்லின்னு இருக்கிறேன். என்கிட்ட சொன்னான்னு எப்ப சொன்னேன்? உங்க மாவளுக்கு மாமனார் மாமியார்னா மரியாதை கிடையாது. அவ இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. மரியாதை இல்லாத இடத்துல தான் நானும் வந்து நிக்கேன். மரியாதை இல்லன்னு சொல்லிட்டு நீ என்ன அடுத்த வீட்டுக்கு போயிருக்க? உன் வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒண்ணு யார் மதிக்கணும்? இல்லத்தே, பேரே சொல்லல, அதான் கேட்டேன். அவ இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பா, அது நம்மளுக்கு பிடிக்கணும்ல? அதெல்லாம் பிடிக்கும். இல்லத்தே, எப்படி இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே ஒரு பேரை செலக்ட் பண்ணிருப்பா. அந்த பேர் எப்படித்தே நம்மளுக்கு பிடிக்கும்? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கலாம். அதான் நான் அப்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீங்க தான் கண்டுக்கவே இல்ல. இல்ல ராசாத்தி, இந்த பேரை எல்லாருக்கும் பிடிக்கும். என் பேத்தியோ பிள்ளைக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்கா. சொன்னதுக்கு பிறகு நீயே வேணா பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு குறையும் சொல்ல மாட்டா. பாட்டி, நீங்களாவது பேரை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நாங்களே கேட்டுக்கிறியோம். சரில ஓனர் இருந்தா சொல்லியே. என் தங்க பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம், எங்க வீட்டு வாரிசுக்கு பேர் வைக்க போறோம். பாட்டி உன் காதல சொல்லுவே, நீ அப்படியே கேட்டுக்கிட்டானு சரியாமா? பார்வதி, பார்வதி, பார்வதி. சீ, இந்த கிளவி பேர்ல வச்சு தொலைச்சிருக்கு. அதனாலதான் கிளவி இவ்வளவு நேரம் சத்தம் காட்டாம அமைதியா இருந்திருக்கு. நான் பேச பேச என்கிட்ட மட்டும் இதை சொல்லியிருந்தா வேண்டான் இருப்பேன்னு பேதி எடுப்பாள்வே என்று சொல்லாமலே இருந்துட்டாள்வே. சீ, பார்வதின்னு வச்சு காக்கா பிடிச்சிட்டால கிளவிய மறுபடியும். இந்த கிளவி பேர் வைக்க சொல்லி யார் அழுதது? இதுல வேற செலக்ட் பண்ணிட்டேன். நீ என்னத்தை செலக்ட் பண்ணாலுவே கேட்கவே கொன்றாவியா இருக்கு. பார்வதியா? பார்வதி இதெல்லாம் ஒரு பேர்? எம்மாடி பேத்தி, நானும் தாத்தாவும் பிள்ளை காதல பேர சொல்லிட்டோம். நீனும் என் பேர் நம்பி சொல்லுங்கம்மா. சரி பாட்டி. சிலுப்பா, பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்காவளா? ஏக்கா, பார்வதின்னு வச்சிருக்காவக்கா. பார்வதியா? கொஞ்சம் பழைய பேர் மாதிரி இருக்குல்ல? ஏக்கா, பழைய பேர் தான். அங்க பேசிக்கிட்டியவள அந்த பாட்டிமாவோட பேரா? அப்படியே கொள்ளு பாட்டி பேரை வச்சிருக்காவளோ? ஆமாக்கா, அவிய பேர் தான் பார்வதியா. அத அந்த பிள்ளைக்கு வச்சிருக்காவே. நல்லதா இருக்கு, இருந்தாலும் டெண்டிங்ல வச்சிருக்கலாம். என் பேத்திக்கு என் பேரை தான் என் மவனை வைக்க சொன்னேன். ஆனா அவன் யோசிச்சு அழகா என் பேர் வர மாதிரி என் பேத்திக்கு பேர் வச்சுட்டான். எனக்கு சொல்றியா உங்க பேரா? என் பேர் மட்டும் இல்ல, என் மவன் பேரு, என் மர்மோ பேரு, என் பேரு, எல்லார் பேரும் சேர்ந்து வந்துரும். அப்படியேக்கா? ஆமா, என் பேத்திக்கு அனிகான்னு பேர் வச்சிருக்கு. ஆனா அரவிந்துன்னு அர்த்தம், நீனா நீரோஜான்னு அர்த்தம், கானா கர்த்தமா நானு அர்த்தம். மீன்கரக்கா, உங்க பேரு வெள்ளையம்மா தானே? அது என் புருஷனை செல்லம்மா வெள்ளையம்மான்னு கூடுவாவே. நான் கருப்பா இருக்கேன்ல, அதனால எங்க அம்மா எனக்கு வச்ச பேரு கர்த்தமா தான் சிலுப்பா. அப்படியேக்கா, நான் கூட உங்க பேரு வெள்ளையம்மாவோன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த பேரு எனக்கு செட் ஆகுமா? வெள்ளையம்மான்னு பேர் வச்சிருந்தா காலத்துக்கு பேரு முத்து மாலைங்கிற மாதிரியே இருக்கும். கர்த்தமாங்கிறது எனக்கு சூப்பரான பேரு, காரைக்கிட்ட செட் ஆகும். எங்க அம்மா அப்பா அந்த காலத்துல படிக்காத ஆட்களா இருந்தாலும் காரைக்கிட்ட பேர் வச்சிருக்காங்க பத்தியா? கர்த்தமானு. அதே மாதிரி நானும் என் பிள்ளைகளுக்கு அழகான பேர் வச்சிருக்கேன். என் மவன் அவன் மவளுக்கு அழகான பேர் வச்சிருக்கான். அதுவும் டெண்டிங்ல இந்த பேர் வர மாதிரி. இந்த ஒரு விஷயத்துல இவ குவாட்டை விட்டுட்டாவல. மீன்கரக்கா, நம்ம வேணா அதே மாதிரி ஒரு பேரை யோசிச்சு சொல்லுவோமா? எப்படி சொல்லமா? ஏக்கா, அந்த பையன் பேரு மாணிக்கம் தானே? மாவை எடுத்துக்கிடுவோம். இவ பேரு குழந்தைல, அதுல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கிடுவோம். அப்படியே யோசிச்சு டக்குனு ஒரு பேர் சொல்லுவோம்க்கா, நம்மள பாராட்டுவாவே. என்னது மாணிக்கம் குழந்தை
பேர் மாதிரி ஏதாவது யோசிச்சு சொல்லுனா மாதுளைங்க. இல்லக்கா மாணிக்க வருதா, தூ துறைன்னு அவங்க தாத்தா பேரு வருதா, லை குழந்தை. அதனாலதாங்க சொன்னேன் மாதுளைங்கிற பேரு ரொம்ப நல்லா இருக்கு, அதையே சொல்லுங்க. நம்மள உரிச்சு தின்றுவாவே, வாய் முடிட்டு நில்லுங்க. செல்லம்மா குமாரிங்கிறது நல்லா இருக்கா பாரு. ஏக்கா குழந்தை பேரும் இருக்கு, மாணிக்க பேரும் இருக்கு, நல்லாதான்க்கா இருக்கு. ஆனா இந்த ரீ யார் பேருன்னு சொல்ல? ரீ சும்மா வச்சுக்கிட வேண்டியதா செல்லம்மா. அவிய பேர்ல வரணும்னு சொன்னால அந்த மாதிரியே நானும் யோசிச்சிட்டேன். வாரியா போய் சொல்லுவா. மீன்காரக்கா அங்க பேரே வச்சு முடிச்சிட்டாவக்கா. இதுக்கப்புறம் போய் நம்ம சொன்னோம்னா சிரிச்சு விடுவாவே. ஷில்பா நம்ம இப்படி யோசிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவியிட்ட. பேரை மாத்தி வைக்க சொல்லுவோம். பிடிச்சிருந்தா இதையே வச்சுக்கிட்டுமே. செல்லம்மாக்கா குமாரிங்கிற பேருக்கு பார்வதிங்கிற பேரு ரொம்ப அழகாதான் இருக்கு. குமாரி தான் ரொம்ப பழசா இருக்குக்கா, அதனால பார்வதியே இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் அங்க போய் வரிசையா பேர சொல்லியாவ நம்மளும் போய் சொல்லுவோம் வாங்க. சொல்லட்டும் சில்பா, நம்மளும் போய் சொல்லுவோம். ஏக்கா பந்தி வச்சுட்டாவலான்னு பார்த்து நம்ம வேணா சாப்பிட போவோமா? ஆமா ஷில்பா, நம்ம சாப்பிட போவோம். எதுக்கு எல்லாரும் போய் பிள்ளை காதல பேர சொல்லிட்டு இருக்கணும்? ஒரு 10 பேர் சொன்னா போதாதா? ஆமாக்கா, நம்ம முத பந்தியில போய் இடத்த பிடிப்போம் வாங்க. என்னது இது பொசுக்குன்னு நம்மள விட்டுட்டு வாடிட்டாளுவே. இவ எதுக்கு இப்படி ஓடியா? பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், பிள்ளை காதல பேர் சொல்லிட்டு மைய கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா இந்த வேகத்துல ஓடியா எங்க ஓடியா? வயிற்று எதுவும் கலக்கிருக்குமா, பாத்ரூம் ஓடியாலோ? அந்த பொம்பளையும் சேர்ந்து ஓடுது. இவளுக்கு எந்த நேரத்துல எதை பண்ணணும்னு விவசாயே கிடையாது. சரி பிள்ளைக்கு நம்மளாவது போய் மொய்ய கொடுத்துட்டு வருவோம். மீன்காரக்கா என்ன அவசரம், மெதுவா சாப்பிடலாம். பிள்ளை காதல பேர சொல்லிட்டு மொய்ய கொடுத்துட்டு போவோம். நானா மீன்காரக்கா? நான் ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலான்னு பாக்கேன். 2000? நீ ஒரு மோதிரம் எடுத்து போடுவான்ல நினைச்சேன். மோதிரம் போடலக்கா, பேர போடுவேன். இப்போதைக்கு நான் காசு தான் கொடுக்கலான்னு எடுத்து வந்து பார்த்துடுங்க. அப்படியா? நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்கலான்னு பாக்கேன். சரிக்கா, உங்க விருப்பம். வாங்கக்கா, நாக்குல சக்கரை தண்ணி தொட்டு வச்சுட்டு ரூபாய் கொடுத்துட்டு வருவோம். சரி ராசப்பு. மொய் கவர் எங்க? ஒருத்தர போயிட்டு இருக்காவ, நம்மளும் கொடுத்துட்டு சாப்பிட போலாம். ஏங்க ஹேண்ட்பேக்ல இருக்கு. ஹேண்ட்பேக் எங்க? ரூம்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா, நம்மளும் மொய்ய கொடுத்துட்டு சாப்பிட போவோம். சரிங்க, நின்னுடுங்க, நான் போய் எடுத்துட்டு வாடியாரே. ஆமா, பிள்ளைகளுங்க விளையாண்டுட்டு இருக்காவங்க. அதுலயும் கூட்டிட்டு வா, சாப்பிட போவோம். சரிங்க, நான் போய் மொய் கவர் எடுத்துட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரேன். சாப்பிட வரலையா? போங்க போங்க, இந்த வந்துறியே. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. என்ன ஒரு பாசம் நம்ம மேல. ஆமா, நம்ம பித்தது வரையும் காணும், என் தம்பியும் காணும். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். என் கண்ணில் படுற மாதிரி எங்கேயும் நிக்கவே கிடையாது. எங்கேயாவது போய் பூந்துக்கிட வேண்டியது. இப்ப எங்க இருக்காங்க, நான் எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு எப்ப சோறு கொடுக்க? எனக்கு தம்பின்னு ஒருத்தர கூட்டிட்டு வந்தேனே, என் பிள்ளைகளை மட்டும் பார்க்கவே மாட்டான். எப்ப அந்த குடும்பிய கொண்டையெல்லாம் பிரியா இருக்கான்னு பார்த்தா அங்க போய் கும்மி அடிக்க போயிருவான். அம்மம்மா, இவனை கூட்டிட்டு வந்ததுக்கு சும்மாயே வந்திருக்கலாம். என்ன பிசாண்டி, என் தம்பி ஜாங்கற பாத்தியல? என் பிள்ளைய பாத்தியல? இல்ல வாடரு, நான் எங்க பார்த்தேனா பியார் நிக்கிற இடத்துல நின்னுட்டு வாரேன். அப்ப
ஃபோன்ல வச்சு கொடுத்துட்டீங்களோ? நாசமா போச்சு. இப்படியே விளம்பரம் பண்ணிட்டு போங்க. நான் மட்டும் போய் சொன்னாலும் நம்பிருங்க, உண்மையை சொன்னா நம்பவே நம்பிராதுங்க. அடச்சே வாய் மூடு. ஏக்கா குழந்தை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏக்கா இவ்ளோ முயற்சி செய்றியே? அடுத்த வாரம் எனக்கு கூட தான் பிறந்த நாள் வருது, நானும் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். எனக்கு இதுல கொஞ்சம் பாதி செய்யலாம்லக்கா? சோ கடவுளே, சும்மா இந்த மீன்காரி கேட்டாலேன்னு ஒரு பேருக்கு சொன்னேன், அதை அப்படியே பரப்பி விளம்பரம் பண்ணுங்க. இங்க பார்ச்சலமா, என்னால முடிஞ்சதா ஒரு 1000 ரூபாய் தான் வச்சிருக்கேன், அதுக்கு மேலலாம் ஒண்ணும் செய்யல. மீன்காரக்கா சரோஜாக்கா 1000 ரூபாய் தான் வச்சுன்னு சொல்லிட்டு போறாவ. இல்ல செல்லம்மா, என்கிட்ட 10 கோடின்னு சொன்னாவே. வச்சிருப்பாவ, நம்மள கண்ணு போடுவான்னு நினைச்சிட்டே இப்படி சொல்லிட்டு போறாவேன்னு நினைக்கேன். வாடரை பத்தி உனக்கு தெரியாது, நல்ல வசதியானவங்களுக்கெல்லாம் நல்லா செய்வாவே. என்னைய மாதிரி காசு